பார்த்துக் கொள்ளுகிறவர். அவன் தனி ஒருவனாயிருக்கும் பொழுது தேவன் அவனை அழைத்தார். அவனுடைய தகப்பனார் சிலைகளை செய்து விற்கிறவர். ஆனால் அவனுக்கோ கடவுளின் மேல் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அழைக்கிறார். உன் தகப்பனையும் உன்னுடைய இனத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்தம் மாத்திரம் கேட்கப்படுது. என்ன செய்ய தெரியல. தகப்பனிடத்துல போய் சொன்னா அந்த கடவுளையே உருவாக்குறது நான் தான்ப்பா, அது எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு தனி ஒருவனாக கால்நடையாக போகிறார். ஏன் சொன்னா கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, தேவன் மீது உள்ள நம்பிக்கை. போயிட்டான். ஆனாலும் பல வருடம் ஆகியும் அவனுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை. தேவன் சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கரை மணலத்தனையால் உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அதுவும் உன் மூலமா தான் பெருக பண்ணுவேன். அவனுக்கு நம்பிக்கை இல்லைங்க, அவனுக்கு நம்பிக்கை இல்லை. சொல்றாரு, என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை நீங்க பயன்படுத்துங்க. எனக்கு பிள்ளை இல்லை, அவனை என் பிள்ளையா நினைச்சு அவனை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய வித்தை கொண்டே பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய வித்தை கொண்டே நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில சந்தேகத்தை பாருங்க. என்னுடைய வித்து கொண்டுதானே. அவருடைய மனைவி சொல்றா, என்னுடைய கற்பம் செத்து போச்சுங்க, என்னால பிள்ளை பெற முடியாதுங்க, என்னுடைய கற்பம் செத்து போச்சு. இந்தாங்க, உங்க வித்து மூலமா தானே ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, உங்க வித்து மூலமா தானே பெரிய சந்ததி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு, கடற்கரை மணத்தனையே உங்க வித்தின் மூலமா தானே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, இந்த ஆகாரம் எடுத்துக்கோங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் சில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த இஸ்மவேலை கொண்டு அல்ல, உனக்கும் நான் உனக்கு நியமித்த சாராளுக்கும் பிறக்கிறதான அந்த பிள்ளைதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளையை கொண்டுதான், அந்த பிள்ளையை கொண்டுதான் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க போறேன். அந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது, அது ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? செத்து போன கற்பம் உயிரிழந்தது, செத்து போன கற்பம் உயிரிழந்தது. அந்த கற்பத்திலிருந்து ஒரு குமாரனை கொடுக்கிறாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று சொல்லி பேரிடுகிறார். இப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, என் மகன் இன்னும் என் மேல விசுவாசமா இருக்கிறானா என்று சொல்லி. இவ்வளவு நாளும் அவனுக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது. ஆனா பிள்ளைய கொடுத்த உடனே செத்த கற்பத்தை உயிரடைய செய்ய இந்த தேவனால் முடியும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள இந்த தேவனால் முடியும் என்று சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறார். தேவன் சொல்றாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடுன்னு சொல்றாரு. அவனுக்குள்ள முதல்ல இருந்த அந்த தயக்கம் இல்ல, முதல்ல இருந்த அந்த பதற்றம் இல்ல. உடனே கீழ்ப்படிந்து என் பிள்ளைய எந்த செத்த கற்பத்திலிருந்து பிள்ளைய கொடுக்க முடியும்னு சொன்னா, என் பிள்ளைய சாகடிக்க அவர் விரும்ப மாட்டாரு. கல்லிகளை கொண்டு எனக்கு பிள்ளைய ரெடி பண்ணி தர அவர் இருக்கிறாரு. என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்லும் போது, உன் நேச குமாரனை எனக்காக பலியிடு, நீ எது மேல அதிகமா பிரியமா இருக்கியோ அதை நீ எனக்கு தா. கொஞ்சம் கூட சந்தேகப்படாம பலியிடற்கு தயாரா கத்தியை வாங்கிட்டான். இனி காண செல்லாது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ
உமக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்துள்ளேன். உன்னை பள்ளிக்கு பெருகச் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீ இப்போ மகன் மேல கை போடாத. உனக்காக என்னுடைய பிள்ளை அங்க நான் அனுப்புறேன். அங்கே ஒரு கிடா பலியிடப்பட்டது. அந்த இடத்துக்கு தான் அவன் பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய பிள்ளைக்கு சாவு வராது, என்னுடைய குடும்பம் தலைக்கும், தலைமுறை தலைமுறையாக தலைக்கும் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிடுகிறார். இன்றைக்கு உங்களிடத்துல தேவன் சொல்ல விரும்புகிறது அதுதான். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தட்டுமாற்றங்களை,